வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலேருந்து நம்மளுக்கு வந்து டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான வேலையை இப்போ தான் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் வந்து அப்ளை பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஹெவி டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, ஆனால் வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து கண்டக்டர் சர்டிஃபிகேட்டோ இல்லை. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ண முடியல. ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டரோட ஒர்க்கு தெரியணும், அதே மாதிரி வந்து கண்டக்டருக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ரெண்டுமே தெரிஞ்சுதான் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா தான் நீங்கள் வந்து கண்டக்டர் லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். ஸோ வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் வந்து பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணும்போது திடீர்னு வந்து பேசஞ்சருக்கு வந்து யாருக்காவது வந்து உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாக்க வந்து நீங்கள் முதல் உதவி வந்து நீங்கள் செய்யணும். அது வந்து டிரைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அது வந்து கண்டக்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பேசஞ்சர் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டர் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி வந்து கண்டக்டருக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் லாங் போகிற மாதிரி இருந்தாக்க ஒரே டிரைவர் வந்து ரொம்ப நேரம் வந்து ஓட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து கண்டக்டர் ஒர்க் பார்க்குறவங்க வந்து நீங்கள் மாற்றி டிரைவிங் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து டிரைவிங் பண்ணுறவங்க வந்து மாற்றி வந்து கண்டக்டர் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து டிரைவருக்கு வந்து கண்டக்டர் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து கண்டக்டருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட்டு. ஸோ வந்து இப்போ என்ன வந்து சிக்கல்னா வந்து யாருக்குமே வந்து தெரியல, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து எங்கே வாங்குறது, கண்டக்டர் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வந்து நம்ம இப்போ ஒன்றா பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து முக்கியமான விஷயம் நிறைய சொல்லியிருப்போம், அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜ்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இந்த ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும். திடீர்னு வந்து பேசஞ்சருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீங்கள் வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் போய் எங்கே அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா தான் நீங்கள் வந்து கண்டக்டர் லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டிரைவிங் ஸ்கூலில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தது வந்து கண்டக்டர் லைசன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து கண்டக்டர் லைசன்ஸுக்கும் அதே மாதிரி வந்து டிரைவிங் லைசன்ஸுமே ரெண்டுமே வந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பேட்ச் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். பேட்ச் நம்பர் வந்து நீங்கள் வந்து பேட்சுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க, பேட்ச் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் திரும்ப வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வந்து என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க என்னென்ன வந்து அப்ளிகேஷனில் கேட்குறாங்கன்னு. ஸோ வந்து எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அரைக்குறை அப்ளை பண்ணாதுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருக்கணும். அப்புறம் வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க, அப்புறம் வந்து ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது மூணுமே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் வந்து இது மூணுமே கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துன்னு போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலேருந்து நம்மளுக்கு வந்து டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான வேலையை இப்போ தான் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் வந்து அப்ளை பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஹெவி டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து கண்டக்டர் சர்டிஃபிகேட்டோ இல்லை. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ண முடியல. ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டரோட ஒர்க்கு தெரியணும், அதே மாதிரி வந்து கண்டக்டருக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ரெண்டுமே தெரிஞ்சுதான் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா தான் நீங்கள் வந்து கண்டக்டர் லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். ஸோ வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் வந்து பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணும்போது திடீர்னு வந்து பேசஞ்சருக்கு வந்து யாருக்காவது வந்து உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாக்க வந்து நீங்கள் முதல் உதவி வந்து நீங்கள் செய்யணும்.
அது வந்து டிரைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அது வந்து கண்டக்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பேசஞ்சர் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டர் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து கண்டக்டருக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் லாங் போகிற மாதிரி இருந்தாக்க ஒரே டிரைவர் வந்து ரொம்ப நேரம் வந்து ஓட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து கண்டக்டர் ஒர்க் பார்க்குறவங்க வந்து நீங்கள் மாற்றி டிரைவிங் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து டிரைவிங் பண்ணுறவங்க வந்து மாற்றி வந்து கண்டக்டர் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து 2 பேருக்குமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து டிரைவருக்கு வந்து கண்டக்டர் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து கண்டக்டருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட்டு. ஸோ வந்து இப்போ என்ன வந்து சிக்கல்னால் வந்து யாருக்குமே வந்து தெரியல, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து எங்கே வாங்குறது, கண்டக்டர் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வந்து நம்ம இப்போ ஒன்று பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து முக்கியமான விஷயம் நிறைய சொல்லியிருப்போம், அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜ்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸோ இந்த ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும். திடீர்னு வந்து பேசஞ்சருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீங்கள் வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் போய் எங்கே அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா தான் நீங்கள் வந்து கண்டக்டர் லைசன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டிரைவிங் ஸ்கூலில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தது வந்து கண்டக்டர் லைசன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து கண்டக்டர் லைசன்ஸுக்கும் அதே மாதிரி வந்து டிரைவிங் லைசன்ஸுமே ரெண்டுமே வந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பேட்ச் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். பேட்ச் நம்பர் வந்து நீங்கள் வந்து பேட்சுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க, பேட்ச் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் திரும்ப வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வந்து என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்னென்ன வந்து அப்ளிகேஷனில் கேட்குறாங்கன்னு. ஸோ வந்து எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அரைக்குறை அப்ளை பண்ணாதுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருக்கணும். அப்புறம் வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க, அப்புறம் வந்து ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது மூணுமே ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் வந்து இது மூணுமே கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துன்னு போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.